வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை தலைப்பு நாகரிக கோமாளிகள். பகுத்தறிவு என்பதன் அர்த்தம் அறியாமல் அலட்டிக் கொள்ளும் நம் நாட்டின் அரைவேக்காட்டு ஆங்கிலேயர்களுக்கு நிறைக்குடங்கள் நிலையாக இருக்கும். கூத்தாடும் குறைக்குடங்களை என்னவென்று சொல்வது? மெத்த படித்த மேதாவிகள் எத்தனையோ சாதித்துவிட்டும் சத்தமில்லாமல் இருக்கின்றனர். 4 வார்த்தை கற்றுவிட்டதும் 4 காசு கண்டுவிட்டதும் அப்பப்பா அவ்வளவு அலப்பறை. 3 எழுத்து கற்றுவிட்டால் மற்றவரெல்லாம் முட்டாள்கள் என்பது. தப்பு தப்பாய் ஆங்கிலம் பேசுபவனை சார் என்றும் சரியாக தமிழில் பேசுபவனை பழம் என்றும் சொல்லியே தாய்மொழியை புதைத்துவிட்டனர். வேப்பங்குச்சியால் பல் துலக்கியவனை பட்டிக்காட்டான் என்ற இதே கூட்டம்தான் இப்போது உட்டன் பிரஷ்களை தேடி தேடி வாங்கி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் என்று பெருமை பீற்றிக் கொள்கிறது. தமிழில் கொச்சையாக தெரியும் அதே சொற்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்டைலாக மாறிவிடுகின்றது. உடையில் மட்டும் நாகரிகத்தை தேடும் சிலர் வாய்மொழியில் அதை கண்டு கொள்வதில்லை. பண்பாட்டாளர்களாக நாடகம் போடும் இவர்கள்தான் வீட்டின் வேலையாட்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை. சமூக வலைதளத்தில் நாய்க்குட்டிக்கு லைக் போடும் மனிதநேய போராளிகள் நடுரோட்டில் அடிபட்டு கிடப்பவனை அலட்சியமாய் கடந்து செல்கின்றனர். பெற்றவர்களை தனியாக விட்டுவிட்டு பிரைவசி என்ற பெயரில் தன் மனைவி பிள்ளைகளுடன் ஆடம்பரமாய் வாழும் இவர்கள் பிள்ளையும் அதே பிரைவசி எதிர்பார்க்கும் என்று யோசித்து பார்ப்பதில்லை. கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஃப்ரீடம் என்று ஆளுக்கொரு பக்கம் சுற்றி திரியும் இன்றைய இளசுகள் கூட்டு குடும்பத்தை வெறுப்பதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. மேலை நாட்டு மோகத்தில் மூழ்கி போனவர்களுக்கு நம் நாட்டின் கலாச்சாரம் கண்ணுக்கு தெரிவது சாத்தியமில்லை. தாயை தள்ளி வைக்கும் இந்த தியாகச் சுடர்கள் தாய் நாட்டையோ தாயின் மொழியையோ தூக்கி நிறுத்திவிடப் போவதில்லை. வெளிநாட்டு கலாச்சாரம் தலைக்கேறி உணவே மருந்தான நம் பாரம்பரியம் மறந்து ஷவர்மா பர்கர் என தீயதை புசித்து வாயால் உண்ணாமல் கண்களால் உண்டதன் விளைவு சர்க்கரையாலும் குழாயில் படிந்த கொழுப்பினாலும் பிடித்ததை உண்ண முடியாமல் மாத்திரை இல்லாமல் தூங்க முடியாமல் தன்னிலை மறந்து சுயத்தை இழந்து தன்னலத்திற்காய் பிறர் வளம் கெடுத்து அர்த்தமற்ற அற்பங்களில் அழகான அதிசயங்களை இழந்து வாழாமலேயே வாழ்ந்து முடிக்கின்றனர் இன்றைய நாகரிக கோமாளிகள். இந்த கவிதையில் ஒரு வரியேனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய கவிதைகளை பார்க்கணுன்னா மின்மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.